அடுத்ததாக முதலாவதாக ஸ்ரீகாரிய சுவாமி அமைதியாக இருந்து ஆச்சாரக்காரரை வைபவம் உபதேசிக்கிறார். அதை கேட்டு சத்தை பெறுவார் கற்றுக்கொள்கிறது.
ಧನ್ಯವಾದ. அடுத்தது ஒருங்கூர் சுவாமி உபதேசத்துக்கு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரங்கள் நிறைய அனுகிரகிச்சு அந்தந்த ஸ்தோத்திரங்களில் ஹயக்கிரிகளிடத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை வந்து பூர்த்தி பண்ண முடியாத பாப்பங்களை அறியணும் திறமையும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதெல்லாம் அந்த நிலைமையில் ஸ்தோத்திர முடியாதோ அவர்களுடைய அனுகிரகத்தை அந்த ஸ்தோத்திரம் முடிக்கிறதும் பிரார்த்திச்சாலும் அதே மாதிரியே சம்பிரதாயத்தில் ஆச்சாரியாரிடத்திலே பக்தி ஆச்சாரியாரை ஸ்மரித்து உம்மிடத்திலே பக்தி எனக்கு ஒரு நாளே பெருகொள்ளும்னு பிரார்த்திப்பது சம்பிரதாயம். அதனால்தான் மந்திரோபதேசத்துக்காக ஒருத்தர் ஆச்சாரியனை ஆச்சரிக்க வரும்போது பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் மூலமாக ஆத்மன்ய யோகோபத சுபாவ விசாரிப்பா தர்ம சமூக சேதாக நிச்சிதம் பூமி தன்னை சிஷ்யத்தை சாதிமான பிரகடனமும் எனக்கு இந்தமான மந்திரோபதேசத்தை நீ செய்தவிடவும் நான் அஞ்ஞானத்திற்கேன் பிரார்த்திக்கிற சமயத்தில் அந்த ஆச்சாரியத்தின் அனுபவிக்கிறதுக்காக அறிவுரை ஏற்கனவே சிஷ்யனாக இருக்கலாம். யார் ஆசிரியர்களாலும் அந்த ஆச்சாரியனுடைய கல்வியை தாண்டி இந்த ஆச்சாரியர்களை நான் சகலமாக அடையவே பிரார்த்திக்கிறது சம்பிரதாயத்தை வச்சிருக்காங்க. அந்த ரீதியிலே அந்த ஆச்சாரியார் திருநகரத்தெல்லாம் பிரார்த்திக்கொண்டு அந்தந்த ஆச்சாரியர்களுடைய சரித விஷயங்களாக சம்பாவனாத காலங்களை அனுசந்தானம் பண்ணி அந்த ஆச்சாரியார்களுடைய பக்தி அந்த ஆச்சாரியர்களுடைய பக்தியும் அந்த பக்தியினாலே அந்த சமுதிகளும் நமக்கு ஏற்படுவது பிரார்த்திக்கிறார். அதே சமயத்தில் அந்த ஆச்சாரியர்களே பிரதானமான சிஷ்யா இருக்கிறவா அதே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அந்த அவனுடைய சிஷ்யர்களா சம்பூர்ணமான மார்க்கதர்சனம் பண்ண அந்த மகான்களை முன்னிட்டு நம்ம அவளை பிரார்த்திக்கிற வழக்கம். ஆட்சியமத்தில் சம்பாவனம் போது ஆச்சாரிய ஆட்சியம் போது கூட செய்கிறது ஆச்சாரிய ஆட்சியம் கூட நம்ம எல்லாம் அதெல்லாம் அந்த தத்வார்த்தம் அடைஞ்சிருக்கு. நம்ம ஆச்சாரியரை முன்னிட்டு நமக்கும் அவனுக்கும் ஆச்சாரியனாக இருந்தால் அவனுக்கு ஆச்சாரியனாக இருந்தால் அவனுக்கு ஆச்சாரியனாக இருந்ததை நாம் கைகூப்பி அவரோடு சேர்ந்தவர்களாக வராமராதேசிகளுடையதான பாதமூலியான அந்த சமயத்தில் அவனுடைய பாதமூலியான வராமராதேசிகளுடைய பாதமூலினால் அந்த பாவத்தோட பிரமாச்சாரியனால் செய்வது சுவாச்சாரியனால் செய்வது சம்பிரதாயம் எல்லாம் ஆண்டவன் சாதிச்சார். அதான் சமயத்தில் ஏழைகளோட சுவாமி உபதேசத்துக்கு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அசம்பவராய காலம் அதிகமாகிருக்கு. எல்லாம் பொருளாதாரம் உதாரணம் எல்லாம் அதனால் சீக்கிரம் வச்சுக்க திருக்குறளையான பிரவேசிக்காத சப்ஜெக்டே இல்லை. சாதிச்சிருக்காரு சுவாமி. ஆனால் நான் ஆரம்ப விஷயம் சாதிச்சாரு. சம்ஷேதமாய் வெளியிட்டு வருகிறப்போ ஒரு அக்ஷரம் சேர்த்தா கூட சேஷம் அதனால் ஒரே ஒரு பாடம்
ஒரு காலத்திலே வித்யாபிக்கிறேன் விஷயம் ஆண்டவன் சாட்சி விஷயம் விஸ்வாமித்திரர் எல்லா அஸ்திரங்களையும் வாங்கிக்கிறார். எல்லா அஸ்திரங்களையும் அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். வாங்கிட்ட உடனே ஸ்ரீராமன் விஸ்வாமித்திரர்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஒரே ஒரு வாக்கியம், அஸ்திராணம் துவம் இச்சாமி சம்ஹாரம் முடிப்புங்கவா சாதிக்கிறார். நான் அஸ்திரங்களுடைய சம்ஹாரத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த இடத்துல பொதுவாக என்ன பண்ணணும்னா அஸ்திரங்களை உபசம்ஹரிக்கணும் அப்படின்னு. அதாவது இப்போ எல்லாத்தையும் உபயோகிச்சுட்டு என்ன இருக்கிறது இதை அப்படியும் மாற்றி போகணும். நான் எப்போ கேட்கணும் அப்போ வந்தா போகும். அதுதான் அது தப்பு இல்லை. ஆனால் ஸ்ரீமத் துர்கஞானம் இருக்கிற இது சரணாகதி தாசம். இதுவோ கடினமோ இந்த யுகம்லாம் வந்துருக்கு. இந்த யுகத்தில் அஸ்திரங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அஸ்திரங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால சாட்சாத் நாராயண கிருஷ்ணா பக்தி தரும் சாஸ்திரபாணி. அப்ப சஸ்திரபாணியா எழுதுவீங்க, இப்ப சாஸ்திரபாணி. அதனால தோணம் என்ன பண்றாங்கன்னா இந்த அஸ்திரங்கள்லாம் எனக்கு என்ன நான் சரணாகதி தான் நான் உபயோகிக்க போறேன், அதுக்கு தான் நான் உபயோகிச்சிருக்கேன். ஆகையினால இதெல்லாம் வேண்டாம், இந்த அஸ்திரங்கள்லாம் சமாளிக்கணும். மகர்ஷியில பிரார்த்திக்கிறேன். நீ உபதேசிச்ச அவர் என்ன சொன்னாருனாக்கா இந்த ஜெகத் ரக்ஷம் ஜெகத் குப்தையேன்னு பதப்பிரயோகம் 22 ஜெகத் குப்தை இருக்கு. ஜெகத்தை ரட்சிக்கிறது போல நமக்கு ஆயுதங்கள்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் உபதேசிக்கிறார். ஆனா பெருமாள் சொல்றாருனாக்கா இந்த அஸ்திரங்களுடைய சம்ஹாரம் தான் வேணும். அஸ்திராணம் இச்சாமி சம்ஹாரம் முடிக்கும் சம்ஹாரத்தை தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன், அதை தான் ஆசைப்படுறேன். ஏன்னாக்கா பக்கத்தில் வரப்போறார் அவளுக்கு அசந்த இடத்துல பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ண மாட்டேன். அவளுக்கு பிடிச்சதை தான் பண்ணணும். அவளுக்கு பிடிச்சதுதான் சொல்லணும். அளவேஷா பிரதினாலும் ராகா ராட்சசீகன் யோஷீஸ்வரர் சுவாமி சாதிக்கிறார். அதனால எனக்கு அஸ்திரங்கள்லாம் நான் சம்ஹாரம் பண்ணணும் தான் நினைக்கிறேன். அதை எனக்கு அனுப்படிச்சா போகும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். வேற என்ன வேணும் பண்ணி ஆசைக்கு நம்ம சம்பிரதாயம் எல்லாம் ராமனுடைய திருவிழம், பிராட்டியுடைய திருவிழம், ஆச்சாரியருடைய திருவிழம் எல்லாத்தையும் இந்த ஒரு வாக்கியத்தினால அனுபவிச்சிட்டார். அஸ்து குருபிராய அவகாசம் இது ஒரு ஆச்சரியமான சபை. அந்த சபையில் அடியனுக்கும் ஒரு வாக்கு கொடுத்து 2 வாக்கு பேசணும், நமக்கு ஆக்யா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னாலே ரூப ஔதார்ய குணயுக்தா சர்வசாஸ்திர விசாரதः மகாவம்ச குலே ஜாதः குரு பாரம்பரான்விதः எல்லாமே ரூபம் ஔதார்யம் குணம் சர்வசாஸ்திர விசாரதத்துவம் மகாவம்சகுலே ஜாதத்துவம் குரு பாரம்பரான்விதம் எல்லாமே இந்த சுவாமிகிட்ட அடங்கியிருக்கு. அதே போல் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னால் சர்வ சந்தேக நிர்வருத்த சர்வ பிரியகிதம் செய்து சம்சார சாகரோத்தாக சத்து ஆச்சாரிய உச்சதேன்னு சொல்லிட்டு விஹரின சம்ஹிதையில் சொல்லப்படுறது. சர்வ சந்தேக நிவர்த்தத்துவம். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சுவாமி கேட்டால் இல்லை சுவாமி தானே வந்து வரி அதாவது கண்ணுக்கு இறங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி சில சமயங்கள் அதை அனுபவிச்சிருக்கேன். நேரம் ஒன்று ஒரே உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கலருக்கு வந்து இடத்துல கட்டியிருந்தேன், அங்கேருந்து கிட்ட வந்து கட்டிக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறது. அது மாதிரி சர்வ பிரியகிதம் செய்து எல்லாருக்கும் இனிமை வைக்கக்கூடியதான பயன் விளைக்கக்கூடியதான அப்பேற்பட்ட வாசகங்களை மொழிகின்றதாக இருக்கின்ற சம்சார சாகரோத்தாக சத்து ஆச்சாரிய உச்சது. சம்சாரத்தில் நம்மெல்லாம் வந்து சரணாகரம் வச்சு நம்ம எல்லாம் கரைசேர்க்கப்பட்டிருக்கான கடிபத்தீட்சையாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ அடிய இதயத்துக்கு பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் திருக்குடந்தேவன் அப்படின்னு சொன்னால்
அதாவது நான் ரொம்ப க்ஷீணதசையில் இருந்த காலத்தில் அடியே உத்தரித்து பண்ணவரே அந்த சுவாமி தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஞாபகம் வந்து, ஒரு சுவாமி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு மனசுக்கு வருது. ஒரு சுவாமி திருக்குழந்தையை பற்றி வெங்கடாபுர சுவாமிகள் எப்படி அனுபவிச்சார்ன்றத இந்த ஸ்லோகமாக பண்ணியிருந்தாராம். அந்த சுவாமி வந்து மதுரையில் திருக்குழந்தை ஆண்டவன் ஏழைக்கிற சமயத்தில் அங்கே போய் சேர்க்கும் பொழுது சொன்னாரா, அந்த சுவாமியுடைய பூர்வாசிரமத்திலேயே அவர் பழக்கமாக, அதாவது நாச்சியார் கோயில் மடாபுரம் ராகவாச்சார சுவாமின்னு அவர் போய் சேர்க்கும் போது அவரை காட்டி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னாலாம், அயம் ஆத்ம சமசகா அப்படின்னு, என்னுடைய ஆத்ம சகா அப்படின்னு சொன்னாரா. அது சொல்றதுனால அந்த சுவாமியுடைய பெருமை சொன்னதாச்சு. ஆனால் இப்போ இங்கே சொல்லணும், இந்த சுவாமியுடைய பெருமை சொல்லணும்னு கேட்டா எப்படின்னு கேட்டால், இப்போ 17/3/2025 நினைக்கிறேன், பெங்களூர்லாம் யாத்திரை போயிட்டு சுவாமி ஆண்டவன் இங்கே எழுதியிருக்கார். அடியை வந்து சேமித்து அப்படியே ஸ்ரீபாஷன் தொடக்கம் பண்ணணும், திரும்ப தொடக்கம் பண்ணணும், கனெக்ஷன் பண்ணுறேன். அதுக்காக கேட்டேன். அப்போ சுவாமி சாய்ச்சா ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யார்த்தனாலாம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் சொன்னேன் திவ்யார்த்தம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன், ஒரு தொகையும் குறித்து சொன்னேன், அது இருக்கட்டும். அப்போ நான் சொன்னேன், ஏன் சுவாமி அடியேன்ட்டு போய் இதெல்லாம் சாதிக்கிறது, இதெல்லாம் சாதிக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய தோழன் அப்படின்னு சொன்னார். அது அவருடைய வாத்சல்யம், அவருடைய சௌலபியம், சௌஷியம் இத்தியாதி குணங்களெல்லாம் இந்த இடத்தை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி அடிமைய பாஷைக்கு நிறைவு செய்து கொள்கின்றேன். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாராஜாய மகாஸ்ரீ ஸ்ரீவாஸ் ராமானுஜ மகாராஜாய மகாஸ்ரீ வெங்கடானந்த மகாராஜ ஸ்ரீ மகாராஜ மகாராஜாய ஆனந்த
திருநட்சத்திரத்தில் ஆண்டவனை பற்றி நியமனம் பண்ண அந்த நியமனத்தை சிறசாக வைக்க வேண்டியது. அதாவது சொல்லும் பொழுது ஆண்டவன் வேறொரு ஆண்டவன் அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ண ஆச்சாரியாளர் ஒரு 3 பேர் அவதாரம். அதுபோல திருப்பதி ஆண்டவன் காலக்ஷேபம் பண்ண அதே ஆச்சாரியன், அதாவது அந்த ஆச்சாரியன் போலவே வேதாந்த ராமாயணம் எப்படி எழுந்ததே இருக்கிறாரோ அவருக்கு கீழே 3 சன்னியாசிகள் அவருடைய சிஷ்யாவே எழுதினார். அதுபோல ஆண்டவர் வந்து அதே வேதாந்த ராமாயணம் வாரிசு திருநாமத்தோடு எழுந்தது திருப்பதி ஆண்டவனுடைய பரவன் வெங்கராமன் வாரிசு சொல்லக்கூடிய பெரியாண்டவர் மிருகம் சிவன் ஆண்டவன் அதே மாதிரி, அதாவது இந்த ஆச்சாரியனுடைய பேருனாலேயும் நாம் பேருனாலேயும் அந்த ஆச்சாரியன் போலவே பின்னாடி இருந்த சன்னியாசிகளுக்கு தானும் ஆச்சாரியன் அளவு அத்தியாவசியமா எழுதப்படுகிற ஒரு பிரபாவம். அதே மாதிரி அந்த காலத்தில் நடந்தவோ நடுக்கையான எழுந்தமை கொடுக்கவோ வாசித்துருக்காங்க. ஆட்சியாளர் எப்படி வந்து இருந்து ஆரம்பிச்சு பெருமாள் அதிகாசம் வரைக்கும் போனதை வந்து அருணாச்சலத்தில் சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கம் கரிசீலன் அக்ஷயாத்திரி சிவாட்டம் ஸ்ரீகூர்மம் கடோரம் பத்ரி நாராயண ஸ்ரீமத் பாரதி பிரயாணபுரா யோகநகர் சாலக்கிராம அப்படின்னு விஷயத்தில் வந்து ராமானுஜோய முனி அப்படின்னு ஆட்சியாளர் ஆட்சியாளர் இங்கிருந்து ஸ்ரீரங்கம் விதேசத்திலிருந்து எழுந்தபடி அதை எம்பெருமான்கிற மங்களாசாசனம் பண்ணி எழுந்தபடி பிரபாவத்தை சொல்ல சோகமாக சாச்சு. அடுத்தது திருப்பதி ஆண்டவனும் அதே ஸ்ரீரங்கத்தில் அவதாரம் பண்ணி அதே மாதிரி அதே விவாதத்தை சஞ்சாரம் பண்ணி எழுந்தபடி அந்த பிரபாவமும் ஆண்டவன். அதாவது ஆச்சாரியால் வந்து எப்படி இருக்கணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது அவர்கள் பிரம்மத்தை வசீகாரம் பண்ணவாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். அப்படி பிரம்ம வசீகாரம் பண்ண அந்த ஆச்சாரிய பரம்பரையில் வந்து திருப்பதி ஆண்டவர் தனக்கு அப்புறம் எழுந்தருளி இருந்த தன்னுடைய சிஷ்யாலையும் அதே பிரம்ம வசீகாரம் பண்ணக்கூடியவாடாக எழுந்தருளப்பட்டது நம்மளுடைய பாக்கியம். ஆண்டவனுடைய உபகாரம் பல பிரகாரமா இருக்கு. ஒன்று ஆசிரமத்தை இப்படி விஸ்தாரம் பண்ணி இப்போ நம்ம பார்க்குற ஆசிரமத்துக்கு இப்படி ஒரு பெரிய இந்த மாதிரி இருக்கிற ஒரு வியவஸ்தையை உண்டு பண்ணது, சதஸை உண்டு பண்ணது. அதே மாதிரி ஆச்சாரியால் எழுந்துள்ளப்பட்டது, கிரந்தங்களை நிர்மாணம் பண்ணது. இன்னைக்கு ஆண்டவன் ரொம்ப அத்தியாவசியமா ஸ்ரீஸ்தவத்தை வெளியிட்டாயிருக்கார். அற்புதமான விஷயங்கள் பலதை கொட்டியிருக்க. ஒரு ஸ்ரீஸ்தவத்தில் விராட்டியுடைய விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன வாதங்கள் வருமோ எல்லா வாதங்களையும் சொல்லி என்னென்ன அனுபவம் இருக்கோ எல்லா அனுபவங்களையும் தெரிமாறாத நடை தீர்க்குமேன்றதுலேருந்து ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் எப்படி எப்படிலாம் அருள் செய்தாரோ அத்தனையும் அருள் செய்திருக்கேன். அப்படி அந்த ஆச்சாரிய பரம்பரையில் வந்த அந்த திருநாமத்தினாலேயே, அதாவது சாட்சாத் சுவாமிக்கு எப்படி வந்து அந்த வேதாந்த ராமாயணம் மகாதேசிகன் திருநாமம் மன்றமாகி தன் சிஷ்யவருக்கு இருந்ததோ அதே மாதிரி வேதாந்த ராமாயணம் ஆண்டவன் எப்பவும் சாட்சியமே ஆண்டவன் நம்ம ஆசிரமத்தில் 4 வேதாந்த ராமாயணம் மகாதேசிகள் 4 வேதாந்த ராமாயணம் மகாதேசிகள் விख्याताளா ரொம்ப புகழ்பெற்றவாளா இருந்தா அப்படின்னு ஒன்று சாட்சாத் சுவாமிக்கு சொல்லக்கூடியவர், அடுத்தது வழுக்கூர் ஆண்டவர், அடுத்தது ஸ்ரீமத் பேரந்தூர் ஆண்டவர், அடுத்தது திருப்பதி ஆண்டவர். இந்த 4 பேரும் அருள் செயல் ஈடுபாடுன்னு சொல்லல. 4 பேரும் ஆண்டவனுக்கு சொல்லிட்டே இருக்க சொல்லாத ஒரு நாள் கூட கிடையாது. எப்போ எடுத்தாலும் வேதாந்த ராமாயணம் மகாதேசிகன் அந்த திருநாமம் எடுத்தாலே அவளுக்கு வந்து அருள் செயல் ஈடுபாடு இருக்கும் அப்படின்றத சொல்லி அனவரதமாக ஆச்சாரியம் இந்த என்ன விஷயம் வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் சாதிச்சா ஆண்டவர். பூர்வாச்சாரிய பாதுகையை பார்த்துக்கிறாங்க. திருப்பதி ஆண்டவன் சாதிப்பார் அப்படின்னு எல்லாரும் சொல்லி அப்படி கேட்டிருக்கேன். திருப்பதி ஆண்டவன் நேரடியாக நினைச்சிருக்கீங்க சர்வ விதத்திற்கும் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனாக இருக்கிறார் அவ்வளோதான். ஆனால் ஆண்டவன் அதை சொல்லிட்டே தோணிட்டு இந்த பரம்பரையில் எல்லா ஆச்சாரியாலும் இருந்தா இருந்திருக்கான். பூர்வாச்சாரியால் பாதுகைகிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன், பூர்வாச்சாரியால் வந்து ரொம்ப பெருமாட்டை பிரார்த்திச்சுக்கிறேன்னு சொல்ல ஆச்சாரியால் மூலம் பெருமாள்கிட்ட அப்படின்றத இது திருப்பி வலியுறுத்துற விதமாக ஆண்டவன் எழுந்திருக்கிறதும் உற்சவத்தை ரொம்ப விபவமாக நடத்திட்டு பார்க்கும் பொழுது அந்த ஆச்சாரியனுடைய பூர்ண அனுகிரகம் நம்மெல்லாம் இந்த ஆச்சாரியன் மூலம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆனால் அதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவான பாக்கியம்
திருநாமத்தோடைய அந்த சபையானது. அதுவும் அதே இந்த பாதுகாவா எழுதுகிறது கூட இந்த திருப்பதியாளரோட திருநட்சத்திர வைபவத்தில் அந்தர்கதமாக அதிகம் சேர்ந்து நடக்கிறது. சுவாமி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அவருடைய வைபவத்தை பிரகாசிக்கிறதுக்காக இதையும் சேர்ந்து நடத்திருக்கிறது. இந்த பாதுகா விஹார சபா, பாதுகா விஹாரமாக விளையாட்டு பாதுகையுடைய லீலாவாக இருக்கக்கூடிய அந்த சபா, அதுக்கான எந்த பிரயோகமாக இருக்கிறது. அது முக்கியமாக சுவாமியுடைய திருவிழா, ஆண்டவருடைய திருவிழா அடியே போக ஆர்வத்துக்களாக இருக்கிறவா. இப்போ படிச்சுட்டு நேர வரணும் அந்த சாஸ்திரத்தை பயிரிடணும்னு ஆசை இருக்கிறவா. அவர்கள் ஏற்கனவே சாஸ்திரத்தை பயின்றவர்களான வித்வான்கள் முன்னாடி வாக்கியார்த்தத்தை சொல்ல வச்சு இவர்களை சிக்ஷனம் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒவ்வொரு வருஷமும் அப்படி வைபவமாக நடந்துருக்கிறது. இந்த வருஷமும் அவ்வளோ வைபவம் இருக்கிற வித்வான்கள் எல்லாம் எழுந்துள்ளது. எத்தனை சாத்திராளம் முடியுமோ அத்தனை சாத்திராளம் இருந்து லகுவாக ஏதோ ஒரு வாக்கியார்த்தம் சொல்ல முடிஞ்சு அப்படியும் வாக்கியார்த்தம் சொல்லி அவர்கள் மேலே கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற இதில் இது என்ன, இது எதுக்கு அங்கமாக அமைகிறதுன்னு அடியை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற திருக்குறளையாண்டவன் சுவாமி சன்னியாசாசிரமம் எழுதுகிற போதும் நம்மளுடைய இதில் சன்னியாசம்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையும் விட்டு அர்ச்சையை உணர்ந்தே இல்லை, பகவான் உணர்ந்து இல்லை, அர்ச்சையை உணர்ந்து இல்லை. சுவாமி திருக்குறளையாண்டவரோட சரித்திரத்தில் நம்ம பார்த்தது என்னன்னாக்க திருக்குறளையே அவர் கடைசி திருக்குறளை அவருடைய பூர்வாசிரம சம்பந்தமான திவ்ய கஷேத்திரம், மற்றபடி எல்லா கஷேத்திரமும் அவருடைய சம்பந்தமான திவ்ய கஷேத்திரம் தான். ஆனால் அர்ச்சையை விடுறதுல சுவாமி சன்னியாசாசிரம ஸ்வீகாரத்துக்கு அப்புறம் அந்த ரத்தோத்சவம் நடைபெற்ற போது சுவாமி எந்த அளவுக்கு ஆதரப்பட்டாருங்கிறத வச்சுட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. சுவாமி இந்த மாதிரி அர்ச்சையில வெவ்வேறு உற்சவங்கள் நடக்கிறதுல ஒரு உற்சவம் தேவப்பெருமாளுக்கு மட்டும், ஒரு வைபவம் தேவப்பெருமாளுக்கு மட்டும் நீங்க வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு. என்னக்காக ஸ்ரீபாஷ்ய ஆலோசனை நிற்கபடி தேவப்பெருமாள் சிவசாமிங்க அந்த மாதிரி வைபவத்தோட ஒவ்வொரு அர்ச்சை திருமையும் அந்த வைபவத்தில் அனுபவிக்கும்படியாக இருக்கிறதுக்கு ஆசையில சுவாமி இந்த ஸ்ரீபாஷ்ய சதசை நடத்தி வந்து இருக்கிறது. வெவ்வேறு சாத்திராங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுங்கிற ஆசையோட வேற சுவாமி ஸ்ரீபாஷ்ய காலட்சேபமும் சாதிச்சுட்டு இருக்கு. அதில் கூடிய மட்டும் சிஷ்ய யோகியோடு ஒருத்தருக்கு வந்து அன்வயிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு அர்ச்சா திருநெல்வேலியில் இருக்கிற பெரும்பாலும் திருக்குறந்தாண்டவர் சிந்தத்துக்கு அனுகுணமாக எல்லாரும் ஸ்ரீபாஷ்யத்தை நிற்கபடி சில சாதிச்சுட்டு இருக்கும்படியாக அதே மாளிகையில்